வணக்கம் நேயர்களே. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கோடை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கடந்த 2 தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது. மழை காலத்தையொட்டி எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்பது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தமிழகத்தில் கத்திரி வெயில் கடந்த 28ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வெப்பச்சலனத்தின் காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை 4 மாதங்கள் நீடிக்கும். கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களிலும் நல்ல மழை பெய்யும். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக விட்டுவிட்டு லேசான மற்றும் கனமழை பெய்து வருகிறது. பல இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. 1 மணி நேரத்துக்கு முன்ன மழை பெய்ஞ்சிடுங்க. 1 ஹவர் பெய்ஞ்ச மழையில தண்ணி மொத்தம் கீழே வடிக்கிறதுக்கு வழி இல்லாம, வடிகால் வசதி சரியில்லாம எல்லாம் அடிச்சு போய் நடு ரோட்லயே தண்ணி நின்று பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு பள்ளமகரத்துல ரொம்ப தண்ணி தேங்கி போயிட்டு ரொம்ப ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. நகராட்சி மூலியமா கடந்த 2 வருஷமா சரியா மெயின்டைன் பண்ணதுல இந்த தண்ணிலாம் வடிகால் வழிக்கு ஒரு கால்வா 2 பக்கமா ரோடு கட்டிட்டு இருந்தாங்க. அது சரியா வடிகால் எல்லாம் அடைஞ்சு போய் மெயின்டைன் பண்ணாத மொத்தம் அடைஞ்சு போய் மஞ்சள் நீர் கால்வாய்க்கு போக முடியாம நடு ரோட்லயே பறந்துட்டு போகுது. இதனால மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதுக்கப்புறமாவது நகராட்சி கொஞ்சம் கண்காணித்து உடனே நல்ல ஒரு தண்ணி வடிவதற்கான வசதிகளை செய்யுமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வானகரம், போரூர், பெரம்பூர், எழும்பூர், புரசைவாக்கம், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னை கோயம்பேடு வடபழனி பகுதியில் மழை காரணமாக 100 அடி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் சாலைகளில் பாதாள சாக்கடை பள்ளங்கள் திறந்து கிடந்ததால் மேடு பள்ளம் தெரியாமல் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னரும் சென்னையில் வெயிலின் தாக்கம் சற்று கடுமையாகவே இருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழை வெப்பத்தில் வாடிய சென்னை மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், பூம்புகார், சீர்காழி, புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும், நாகை மாவட்டம் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று முன்தினம் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளான இச்சடி, திருக்கோர்ணம், கட்டியாவயல், பாலன் நகர், திருவரங்குளம், மாலையீடு, திருவப்பூர், முள்ளூர், சமணசமுத்திரம், ஆலங்குடி, சிவபுரம், அரிமளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. பாத்தீங்கன்னா கோடை அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர வெயிலா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையிலையும் நல்லா மழை பெய்ஞ்சிருக்கு. இப்போ 3 மணி ஆகுது, இப்பயும் நல்ல மழை பெய்யுது, நல்லா குளிர்ச்சியா இருக்கு. இதனால கோடை பயிர்கள் நல்லா சாகுபடி சிறப்பாக வரும்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இதேமாரி நல்ல கோடை மழை வரணும்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. விடாமல் கொட்டி தீர்த்த மழையால் கடை தெருக்கள்,
மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நரிப்பாடி, சின்னக்கரட்டூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த மழையால் பலருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த பகுதியில் நேற்றைக்கு பெய்த காத்துல மழையிலையும் இங்க வச்சிருந்த வாழைகள் கிட்டத்தட்ட ஒரு 5000 வாழைக்கு மேல கொலை வெட்டக்கூடிய பருவத்தில் அழிஞ்சு நாசமாயிட்டு. அது ஏற்பட நஷ்டீடு ரொம்ப லாஸ், வேற ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில இருக்கு. எல்லாம் கொலை வெட்டக்கூடிய பொதியும் கொலையுமா விழுந்து கிடக்கு. அது அரசாங்கம் ஏதாலும் அதை பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஏதாலும் பைசா இது பண்ண மாதிரி இது பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வருஷமா வேலை செய்து கிட்டத்தட்ட கொலை வெட்டக்கூடிய இதுல விழுந்துட்டு ஐதாயிரம் பார்த்து இது பண்ணுங்க. கிட்ட ஆலூர் கோயில் இங்க இருந்து இரநெல்ல ஆலூர் கோயில் வரக்கூடிய இதுல இருக்கு அந்த இடம். அதுல எவ்வளவு நேசம், ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கு. இந்த 7 லட்சம் இந்த வாழை வெட்டி கடன் கொடுக்கலாம்னு மகிழ்ச்சியா இருந்தோம். சுத்தமா அடியோட அப்படியே சாஞ்சிட்டு மணியக்காரர்கிட்ட போய் செஞ்சிட்ட போய் செஞ்சு அதிகாரிகிட்ட போட்டு மணியக்காரர் வரவும் மாட்டான், வந்து கொல்லி வந்து பார்க்கவும் மாட்டான். அவங்களுக்கு தனியாக எப்படி காற்று அடிச்சுன்னு எங்களுக்கு கேட்குறாங்க. 2000 கட்டையை வெட்டி 4 லட்சத்தை கடத்தை அடைக்கலான்னு இருந்தோம். கடத்தை அடைக்க முடியாது. நாங்கள் கடன் எப்படி அடைக்கிறது? எனக்கு இந்த விவசாய கடனாச்சா எனக்கு தள்ளி விட்டா எனக்கு போதும். இந்த 3 லட்சம் கடன் வச்சு நாங்கள் எப்படின்னா அடைச்சிப்போம். இந்த 4 லட்சம் கடத்தை எனக்கு தள்ளி விட்ட விவசாயிக்கு தான் நான் கடத்தை எடுத்தோம். 4 லட்சம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, என்னால் அடைக்க முடியல. இந்த 2000 கட்டையை வெட்டி அந்த கடத்தை அடைக்கலான்னு இருந்தோம். எனக்கு எப்படின்னா இந்த விவசாயக்காரங்க பார்த்து தான் எனக்கு இந்த கடத்தை அடைச்சி விடணும். மேல்கேரி பார்த்தா எனக்கு கடத்தை அடைச்சி விடணும். எனக்கு 4 பிள்ளைய 3 பொண்ணை நான் எப்படி கட்டி கொடுக்கறது, எப்படி படிக்க வைக்கிறது? இந்த கடத்தை வந்து எது செஞ்சாலும் எனக்கு விவசாயம் தான். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. இந்த விவசாயிகளை எடுத்து தான் எது செஞ்சாலும், பிள்ளைகளை படிக்க வச்சாலும், கடன் கொடுத்தாலும், நாங்கள் எது செஞ்சாலும், நெல் கடை செஞ்சாலும் விவசாயில தான் எடுத்து செய்யணும். வேறு செய்யறதுக்கு எங்களுக்கு வாட்டாலே எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. ஆம்பளை பொண்ணுல விடி நாங்கள் உழைச்சோம். எங்களுக்கு பணம் இல்லாத போட்டுது. கஷ்டப்பட்டு பாடுவிட்ட முதல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகும். நீனா அவ்வளோ சூறாவளி காத்து வந்து கூட்டுருச்சுங்க. ஒரு முடியாத சீவனை வச்சு நான் பொம்பளை பாடுவிட்டது, ஒரு சின்ன பையனை வச்சு. அதுக்கு நீங்க தான் ஏதோ ஒரு உதவி செய்யணும் நல்ல முறையா. நாங்க வகுறு வளர்த்துறதே அதை வச்சுட்டேன். கடை வாங்கி செஞ்சிருக்கிறேன். வட்டி கட்டுறதுக்கு கூட இதை வச்சுதான் வட்டி கட்டணுமுங்க. நல்ல முறையா ஏதோ உங்க மனசாலையும் எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள முல்லை நகர் பகுதியில் குடிசை வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் யாஸ்மின் என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் படுகாயத்துடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் முல்லை நகரில் நைட்டு 1:30 மணிக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டில் 4 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நோஷாது அவங்க ஒய்ஃப் வந்து யாஸ்மின் அவங்க இருந்துட்டாங்க. பசங்களுக்கு வந்து ஒன்றும் அடி இல்லை. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அரசாங்கம் அவங்க பார்த்து நல்ல ஒரு நிதி உதவி பண்ணணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். திருவிடைமருதூர், பாபநாசம், ஆடுதுறை உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு இல்லாததால் மின் மோட்டார் மூலம் குறுவை சாகுபடி பணிகளை துவங்கிய விவசாயிகளுக்கு இந்த மழை மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது. உழுவதற்கும் நாற்று நடுவதற்கும் இந்த மழை உதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கடுமையான வெப்பம், வரலாறு காணாத வெப்பம் வந்து இருக்கு. ஆனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் நேற்று இன்று
இந்த மழை வந்து மிகப்பெரிய வந்து மகிழ்ச்சி அளிக்குது. இது வந்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் எங்களை மாதிரியான விவசாயிகள் இவங்களுக்குலாம் பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான சூழலில் இந்த காலகட்டத்தில் நாங்கள் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கோம். இந்த மழை வந்து முதல் கட்டமாக இன்று வந்து கோடை முடிஞ்சு வந்து பருவக்காற்றுகளை வீசுது அப்படின்னா அது முதல் நாளே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. இது வந்து ஒரு மன குளிர்ச்சின்னு நான் சொல்லுவேன், இதில் மாற்று கருத்தல்ல. இதை வந்து வரவேற்கிறோம். இதனிடையே தஞ்சை மாவட்டம் திருவையாறு, பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடந்த 2 மாதங்களாக வெயிலில் பிடியில் சிக்கி தவித்த மக்கள் தற்போது பெய்த மழையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரமாக நல்ல பலத்த மழை இடியுடன் கூடியிருக்குது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி, பூமி குளிர்ச்சியா இருக்கிறதால பொதுமக்களுக்கும் குளிர்ச்சியா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அக்னி நட்சத்திரம் வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று செங்கத்தில் பெய்த மழையால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தது. இதனால் நகர மற்றும் கிராமப்புறங்களில் மின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இரவு முழுவதும் இருளில் மூழ்கி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மழை வந்து இந்த மூலையிலிருந்து அப்படியே வந்தது. வந்து ஒரே சுழட்டி எடுத்து இது பண்ணிட்டு காற்று, மழையும் 10 நிமிஷம் தான் பெஞ்சது, அதிகமான நேரமும் கிடையாது. அந்த காற்று வந்து ஒரே சுழிவு தான். சேதம் எப்படியும் ஒரு 150 வாழைக்கு மேல இருக்கும். இதனிடையே செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த பழமையான மரம் ஒன்று அவ்வழியாக சென்ற கார் மீது விழுந்ததில் காரின் முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்தது. அதில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு பலத்த காற்று, இடி, காத்து, பலத்த மழை பெய்ஞ்சது. இதனால வந்து ரொம்ப பொதுமக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. செங்கன் டு போடூர் சாலையில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற மிக பழமையான புங்க மரம் வந்து சாஞ்சு வேரோட அங்கே அந்த வழியாக சென்றிருந்த ஒரு மகிழுந்து மேலே விழுந்து அந்த மகிழுந்தில் சென்றவருக்கு லேசான காயத்துடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. இது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சோறும் விழுந்து இதாகிருக்குது, காயம்பட்டு இன்னும் பல்வேறு ஊர்களில் இந்த மின்சாரங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுறது. கடுமையான 2 மணி நேரம் மழையால் இந்த பகுதியில் வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேவக்கோட்டை, மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்து இளையான்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் 100 ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று திடீரென கார் ஒன்றின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த 5 பேர் உயிர் தப்பினர். தென்மேற்கு பருவமழை வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கோடை மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அரபிக்கடலில் ஈரப்பதத்துடன் காணப்படும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலையோ அல்லது இரவு நேரத்திலோ இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை என்பது இயற்கையின் வரப்பிரசாதம். எனவே மழையால் ஏற்படும் இழப்புகளுக்கு இயற்கை ஒருபோதும் பொறுப்பாகாது. எனவே முடிந்தவரை மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலுடன் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை